அதிகாலையும் உறவு எப்போதும் இருக்கட்டுமே. அதிகாலையும் உறவு எப்போதும் இருக்கட்டுமே. ஆராதனை நேரம் உலகெங்கும் சென்றிடவே, உம் நாமம் சொல்லிடவே. உலகெங்கும் சென்றிடவே, உம் நாமம் சொல்லிடவே. பசி தாகம் ஏதுமில்லை, உம் வார்த்தை உணவிருக்க. பசி தாகம் ஏதுமில்லை, உம் வார்த்தை உணவிருக்க. ஆராதனை நேரம். ஆலயம் வந்தோம் ஐயா, உம் வல்லமை கண்டோம் ஐயா. ஆலயம் வந்தோம் ஐயா, உம் வல்லமை கண்டோம் ஐயா. என் வாழ்க்கை முழுவதுமே உமக்காக கொடுத்தோம் ஐயா. என் வாழ்க்கை முழுவதுமே உமக்காக கொடுத்தோம் ஐயா. ஆராதனை நேரம் அப்பாவும் சமூகத்திலே சபை கூடும் வேளையிலே உம் ஆவி ஊற்றிடுமே. ஆராதனை நேரம் அப்பாவும் சமூகத்திலே சபை கூடும் வேளையிலே உம் ஆவி ஊற்றிடுமே. ஆராதனை நேரம். விண்ணமுதம் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கிறேன். நம்மிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பலர் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடும். நாம் ஒவ்வொருவரும் வேறு வேறு திருச்சபையின் அங்கங்களாக இருக்கக்கூடும். ஒவ்வொரு திருச்சபைகளிலும் சில ஒழுங்குமுறைகள், போதனைகள், கோட்பாடுகள் எல்லாம் இருக்கிறது. நாங்கள் எந்த திருச்சபையை சேர்ந்தோம் என்று சொல்லுகிறோமோ அந்த திருச்சபைக்குரிய கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்ட மனிதர்களாகவும் நாங்கள் இருக்கக்கூடும். இயேசுனுடைய சீடர் பேதுருவும் அப்படிப்பட்ட ஒரு மனிதராகத்தான் இருந்தார். அவர் ஒரு யூதர். அவர் யூத பின்னணியிலிருந்து வந்த ஒரு மனிதர். அவர் யூதராக வாழ்ந்தவர். இப்போது அவர் கிறிஸ்துவோடு இணைந்து பணியாற்றி இப்போது அவர் கிறிஸ்தவராக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். கிறிஸ்தவம் ஆரம்பிக்கின்ற போது சில ஒழுங்குமுறைகள் இருந்தது. ஒன்று, இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் சீடராக வர விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் திருச்சபையிலே வந்து பலர் ஞானஸ்நானம் பெற்றார்கள், திருமுழுக்கு பெற்றார்கள். அது திருச்சபை ஒரு அடையாளமாக
பயன்படுத்தியது கிறிஸ்தவராக ஒரு வருவதாக இருந்தால் அவர் திருமுழுக்கு பெற வேண்டும் அல்லது ஞான ஸ்நானம் பெற வேண்டும். அதற்கு பின்பு இயேசு திருமுழுக்கு பெற்றபோது அல்லது ஞானஸ்நானம் பெற்றபோது ஒரு நிகழ்வு நடந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்கினார், புறாவை போல வந்தார் என்று வேத பகுதி சொல்லுகிறது. ஆகவே திருச்சபை சொல்லிக் கொடுத்த அழுத்த பாடம், ஒருவர் பரிசுத்த ஆவியை பெறுவதாக இருந்தால் அவர் முதலிலே ஞானஸ்நானம் பெற வேண்டும். அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவார். இந்த பேதுரு அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்திலே கொர்நேலியு என்று பெயர் கொண்ட ஒரு மனிதருடைய வீட்டிற்கு போகிறார். அவர் யூதர் கிடையாது. அவருடைய குடும்பத்தினர் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள், உறவினர்கள் இருக்கிறார்கள், தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் கொர்நேலியுவினுடைய உறவினர்கள். கொர்நேலியு என்று பெயர் கொண்ட அந்த மனிதருடைய வீட்டிற்கு பேதுரு போகிறார். பேதுரு போகிற போது அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அல்லது பரிசுத்த ஆவியை பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் அறிந்து கொள்கிறார். இப்போது அவருக்கு போராட்டம். என்ன போராட்டம்? திருச்சபையிலே ஞானஸ்நானம், அதற்கு பின்பு பரிசுத்த ஆவியானவர். ஆனால் அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்திலே கொர்நேலியனுடைய கதையிலே முதலிலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், அதற்கு பின்பு ஞானஸ்நானம். இதற்கு ரெண்டுக்கும் இடையிலே ஒரு முரண்பாடு இருப்பதை அவர் காண்கிறார். கண்டுவிட்டு பேதுருவும் அவரோடு சேர்ந்தவர்களும் ஆச்சரியப்பட்டுவிட்டு பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவர் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார், ஞானஸ்நானத்தை அவர்களுக்கு விலக்கி வைப்பது சரியல்ல என்று சொல்லி அவ்வளவு பேருக்கும் அவர் ஞானஸ்நானம் கொடுத்தார் என்று வேதாகமத்திலே பார்க்கிறோம். இப்போது அவர்கள் இதை எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு தங்களுடைய திருச்சபைக்கு அவர்கள் திரும்பி போகிறார்கள். திரும்பி போகிற போது ஒரு பெரிய வாக்குவாதம் ஏற்படுகிறது. என்ன வாக்குவாதம்? அவர்கள் யூதர்கள் அல்லாதவர்கள், அவர்களுக்கு நீர் போய் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறீர் என்றால், திருச்சபையில் இருந்தவர்கள் எல்லோரும் யூதர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த கிறிஸ்து வந்தது, வாழ்ந்தது, இறந்தது, உயிர்த்தெழுந்தது எல்லாம் யூத மக்களுக்காகத்தான், ஏனையவர்களுக்காக அல்ல. நீர் எப்படி அவர்களுக்கு போய் ஞானஸ்நானம் கொடுக்கலாம்? பேதுரு சொல்லுகிறார், அப்படி அல்ல. நான் ஞானஸ்நானம் கொடுக்க முன்னரே கடவுள் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். நான் எல்லாம் செய்தது மிகவும் குறைந்த காரியம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை மனிதன் கொடுக்க முடியாது, அது கடவுள் கொடுக்கிற ஒரு வரம். அந்த வரத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டிருப்பதை நான் கண்டபோது நான் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்காமல் தவிர்த்து கொள்ள முடியும் என்று திருச்சபைக்கு எடுத்து சொல்கிறார். இதிலிருந்து எங்களுக்கு ஒரு அழகான பாடத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நான் ஆரம்பத்திலே சொன்னது போல திருச்சபையிலே கோட்பாடுகள் பலவற்றை நாங்கள் வைத்திருக்கிறோம். இவைகள்தான் சரியான கோட்பாடுகள் என்று நாங்கள் சொல்லியும் கொள்ளுகிறோம். அந்த திருச்சபை இந்த திருச்சபை என்றெல்லாம் வேறுபாடுகளின் அடிப்படையை போய் பார்த்தால் கோட்பாடுகளிலே வித்தியாசங்கள் இருக்கிறது. இதுதான் சரியான கோட்பாடு என்று ஒவ்வொருவரும் நாம் வேதாகமத்தை திறந்து வேதாகமத்திலே மேற்கோள்கள் காட்டி இதன்படி தான் எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நாங்கள் சொல்லி கொடுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படித்தான் செயல்பட வேண்டும், அப்படித்தான் ஆண்டவர் செயல்படுவார் என்பதற்கு ஏதாவது ஆதாரம் வைத்திருக்கிறோமா? இந்த திருச்சபை கோட்பாடு சரியானது, அந்த திருச்சபை கோட்பாடு தவறானது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? அல்லது இப்படி நீங்கள் செய்வது தான் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும், இப்படி நீங்கள் செய்தால்தான் ஆண்டவர் உங்கள் மத்தியில் இருப்பார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? பல வேளைகளிலே ஆண்டவரை நாங்கள் நினைப்பது போல செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிற மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ்கிறோம். எங்கள் திருச்சபைகள் மத்தியிலே பிரிவினைகள் இருக்கிறது. அந்த பிரிவினைகளினாலே சண்டைகள் இருக்கிறது, கோட்பாடுகளினாலே பிரிவினைகள் இருக்கிறது.
இவர் செய்வது சரி, அவர் செய்வது தவறு என்றெல்லாம் மக்களை பிரித்து ஆண்டவர் இப்படித்தான் செயல்பட வேண்டும், இதுதான் சரியான விவாதம், இதுதான் சரியான கோட்பாடு என்றெல்லாம் சொல்லுகின்ற பலர் நமக்குள்ளே இருக்கிறோம். அப்படியான ஒரு மனிதராக ஒருவேளை ஆரம்ப காலத்து யூத திருச்சபையும் இருந்திருக்கக்கூடும். ஏன் பேதுருவும் கூட இருந்திருக்கக்கூடும். அவரை பொறுத்தவரையிலே நான் போகிறேன், கொர்நேலியும் அவரை சேர்ந்தவர்களை நான் சந்திக்கிறேன், அவர்களுக்கு நான் இயேசுவை பற்றி சொல்லுவேன், அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதும் அவர்களுக்கு நான் திருமுழுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பேன், அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றதும் அவர்களுக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பார். ஆண்டவர் அவர்கள் எதிர்பார்த்தது போல செயல்படவில்லை. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்கின்ற இப்போதைய உலகத்திலே திருச்சபைகள் மத்தியிலே ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார் அல்லது நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார் என்பதை நாங்கள் செவி கொடுத்து கேட்டிருக்கிறோமா? ஆண்டவர் எங்களை எப்படி வழிநடத்துகிறார் என்பது எங்களுக்கு தெரியுமா? அல்லது ஆண்டவர் நாங்கள் நினைப்பது போல செயல்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு எண்ணத்தோடு நாங்கள் காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் என்ன எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார்? நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும்? எப்படி அவர் எங்களை முன்னே போக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்? எத்தனையோ வித்தியாசமான மனிதர்களை நாங்கள் சந்திக்கிறோம். வித்தியாசமான இனத்தைச் சேர்ந்தவர்கள், வித்தியாசமான சாதிகளைச் சேர்ந்தவர்கள், வித்தியாசமான மொழிகளை பேசுகிறவர்கள். யார் பெரியவர், யார் சிறியவர்? யார் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர், யார் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவர்? ஆண்டவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். திருச்சபையாக நாங்கள் இதை யோசித்திருக்கிறோமா? தனிப்பட்ட மனிதர்களாக யோசித்திருக்கிறோமா? ஏற்கனவே ஒரு திருச்சபையை சேர்ந்தவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எங்களுடைய மனதிலே ஒரு படத்தை வைத்திருப்பது போல பேதுருவும் வைத்திருந்தார். பேதுருவும் அப்படி ஒரு எண்ணத்தோடு தான் போனார். ஆனால் ஆண்டவர் பேதுருவுக்கு சொல்லிக் கொடுத்த முக்கியமான காரியம், நீ நினைப்பது போல, நீ வைத்திருக்கின்ற படம் போல ஆண்டவருடைய செயல்பாடு இருக்காது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படியான மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்? எப்படியான மாற்றங்களை திருச்சபைக்குள்ளே ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் ஆண்டவர்? அந்த கேள்வியை வைத்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்க நாம் எல்லோரும் அழைக்கப்படுகிறோம். இந்த பேதுரு இந்த அறிக்கையை திருச்சபைக்கு சொல்லுகிறார். திருச்சபைக்கு பேதுரு சொன்ன செய்தி கடினமான ஒரு செய்தி. ஞானஸ்நானம் பெற முதலே பரிசுத்த ஆவி அவர்களுக்கு கிடைத்தது. அதன் பின்பு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் நீங்கள் அப்போஸ்தலர்கள் 11வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பார்த்தால், இந்த செய்தி எல்லாவற்றையும் கேட்டு பேதுரு சொன்ன விளக்கம் எல்லாவற்றையும் கேட்ட பின்பு திருச்சபை இந்த செய்தியை கேட்டதும் ஒருவருக்கு இடையிலே இருந்த வாக்குவாதங்கள் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு ஆண்டவருக்கு துதி செலுத்தினார்கள் என்று இந்த பகுதி முடிவுக்கு வருகிறது. திருச்சபை ஆண்டவர் வித்தியாசமாக செயல்பட சொன்னதை கேட்டு அவர்கள் ஆண்டவருக்கு துதி செலுத்தினார்கள். இன்று நம்மை ஆண்டவர் வித்தியாசமாக சிந்திக்க, வித்தியாசமாக செயல்பட, எந்த விடயமாக இருந்தாலும் ஆண்டவர் அழைக்கின்ற போது ஆண்டவரோடு தர்க்கம் செய்வதை நிறுத்திவிட்டு ஆண்டவருடைய அழைப்பின் சத்தத்திற்கு செவி கொடுத்து துதி செலுத்துகின்ற மக்களாக நாம் வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
எந்தன் பாவ